வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. வீடியோ எடுத்து கொண்டக்க மண்டக்க ஆடி கொண்டக்க மண்டக்க இது பண்ணி லைக்ஸு இதெல்லாம் வாங்கி பணம் சம்பாதிக்கிற ஒரு இது இருந்துச்சு. இப்போ லைவுன்ற ஒன்று வந்து யூடியூப் கொடுத்துருக்கு. அதனால் அதை என்ன செய்கிறாங்கன்னா, லைவில் உட்காந்துக்கிட்டு தவறாக பேசிக்கிட்டு பணம் கொடு இந்த என்னமோ சூப்பர் சாட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அதை கேட்டுக்கிட்டு நீ எனக்கு பணம் அனுப்புக்கிட்டு இரவு நைட்டில் லைவுக்கு வா, இதுக்கு லைவுக்கு வாணும். சாதாரண ஒரு பெண்மணிகள், குடும்பத்தில் இருக்கிற பெண்மணிகள் இந்த மாதிரியான வேலைகள் பார்க்குறாங்க. இது வந்து மிகப்பெரிய பாவமாகும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு யூடியூப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். ஒரு சேவை மனப்பான்மையோட ஒரு யூடியூப்புக்குள்ளே வந்து ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி, மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லி, ஏதோ ஒரு நல்ல விதமாக நம்மளால் முடிஞ்ச தெரிஞ்ச ஒரு விஷயங்களை வந்து நம்ம யூடியூப் வழியாக நம்ம வந்து செயல்படணும். சரிங்களா? ஆனால் அதை விட்டுட்டு பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறதே ஒரு எய்மாக வச்சுக்கிட்டு அதே வேலையாக இருந்துக்கிட்டு லைவில் உட்காந்துக்கிட்டு சினிக்கிட்டு இப்படின்னுக்கிட்டு அப்படின்னுக்கிட்டு உதட்ட கடிச்சிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு அனுப்பு பணத்தை அனுப்புன்னு கேட்டுக்கிட்டு, இது வந்து என்னென்னா அந்த சொல்லக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு செயல். இது பெண்கள், குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் செய்கிறது மிக மிக தவறு. கடவுளுக்கு இந்த விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. சரிங்களா? அந்த விஷயம் சுத்தமாக கடவுளுக்கு பிடிக்காது. பணம்ன்றதே கடவுளுக்கு பிடிக்காது. ரெண்டாவது இவ்வளோ கேவலமாக சம்பாதிக்கிறது ரொம்ப கடவுளுக்கு பிடிக்காது. இது என்ன ஆகும்னா, நாளடைவில் நீங்கள் இப்படி கேட்டு வாங்கி இப்படி பிடுங்கி இப்படி வீட்டுக்குள்ளே சேர்த்து வைக்கிற காசு நாளைக்கு உங்களுக்கே வரக்கூடாத ஒரு நோய், சொல்லக்கூடாத ஒரு நோய் வந்து போய் படுக்கையில் படுத்துட்டிங்கன்னா என்ன நடக்கும் நினச்சி பாருங்கள். என்ன நடக்கும்? பணமே பாவம்னு சொல்கிறாங்க. இதில் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பாவ செயலை செய்கிறாங்க. சரிங்களா? பெண்களாக இருக்குங்க, தயவு செய்து அந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் செய்யாதீங்க. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிறீங்க, ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆகிட்டீங்க, பெரிய அளவில் இருக்கீங்கன்னா 4 மக்களுக்கு நல்லது சொல்லுங்கள். இல்லையா, பணம் சம்பாதிக்கிறீங்கல்ல, அதில் ஒரு 4ல் 1 பங்கு எடுத்துக்கோங்க, 3 பங்கு மக்களுக்கு கொடுங்க.